Taste the Daily. அண்மை செய்தி. தஞ்சை பெரிய கோவில் அருகே இளநீர் கடையின் மீது மின் கம்பம் விழுந்ததில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரபு இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். பிரபு, வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையத். அதாவது கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவர் தனது மருமகளை காண்பதற்காக தஞ்சைக்கு வந்துள்ளார். பின்னர் பெரிய கோவில் அருகே இளநீர் கடை நடத்தி வரும் மருமகளின் தாய் கடையில் வியாபாரம் செய்து வந்துள்ளார். அப்போது மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் முன்னறிவிப்பு என்ற தகவலும் சொல்லாமலும் செயல்படாத ஒரு துருப்பிடித்த இருந்த மின்கம்பத்தில் ஏறி மரத்தை வெட்டி கொண்டிருந்தார். அப்போது அவரின் பாரம் தாங்காமல் மின்கம்பம் சரிந்து விழுந்து உள்ளது. இதில் கீழே நின்றிருந்த சுப்பிரமணியன் மீது மின்கம்பம் விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் ஒப்பந்த ஊழியருக்கு சிறிது காயம் ஏற்பட்டது. இது குறித்து தஞ்சை தெற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த இடத்தில் தஞ்சை நகரம் முழுவதும் மின்கம்பங்கள் சிதறமடைந்து எப்போது வேண்டுமானாலும் விழக்கூடிய நிலையில் உள்ளது. இந்த திறனற்ற திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலம் ஆகும் சூழ்நிலையில் மின்சார கட்டணம் 3 முறைகளுக்கு மேலும் ஏற்றப்பட்டு மின்சாரத்தை தொட்டாலே மின்கட்டணம் ஷார்ட் அடிக்கும் சூழ்நிலையில் உள்ள நிலையில் மின்கம்பங்களை பராமரிக்காமலும் செயல்படாத மின்கம்பங்களை அகற்றப்படாமலும் அலட்சிய போக்கில் இந்த ஆட்சி செயல்படுவதால் இன்று திமுக அரசின் திறனற்ற ஆட்சியால் தஞ்சையில் ஒரு உயிர் போய்விட்டது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சையத். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.